ஆமென். நாங்கள் வாழுற ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென். ஆகவே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய முழு உற்சாகத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். இந்த வாலிப காலத்தில் எங்களுக்கு நல்லா காலை அசைக்க முடியும், கையை அசைக்க முடியும், நல்லா வாயை திறந்து பாட முடியும். அதனால நம்ம எல்லாரும் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா பாகங்களை வைத்து நாங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனையை செலுத்தணும். ஆமென். வயசு போன பிறகு நமக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் அப்படி ஆராதிக்க கஷ்டம். முழங்கால் போடணும்னு நினைச்சாலும் முழங்கால் போட கஷ்டமா இருக்கும். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிற காலத்துல நாங்கள் ஆண்டவரை முழு உற்சாகத்தோடு கூட ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எங்களை விட்டு விலகாதவர்? ஆமென். கர்த்தர் எங்களை விட்டு விலகாதவர். அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். ஆமென். எங்களால் ஆண்டவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு உண்மை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு நீங்க ஒவ்வொருவரும் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட அவருக்கு இருக்க முடியாது. ஆமென். அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆமென். அவர் ஒரு நாளும் மாறாதவர். நாங்க அவரை விட்டு விலகி சென்றாலும் எங்களை தேடி துரத்திக்கிட்டு ஓடி வருகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் உற்சாகமாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒருபோதும் என்னை விட்டு விலகாது என்று உற்சாகமாய் வாலிபர்களைப் போல நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுமா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் இயேசுவின் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுமா, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உற்சாகமாக மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் இயேசுவின் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுமா, வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை மாறாததா இருந்திருக்கிறது? ஆமென். அவருடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு மறவாதது, எங்களை மாறாதது, எங்களை விட்டு விலகாதது. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். மனுஷர்கள் எங்களை கைவிடலாம், ஆனாலும் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை நாங்கள் இந்த நேரத்தில் புகழ்ந்து பாட போகிறோம். ஆட முடிந்தவர்கள் ஆடி ஆண்டவரை ஆராதிங்க. ஆமென். நாங்க எல்லாரும் வாலிபர்கள் தானே, நீங்க வெட்கப்படாதீங்க. ஆண்டவருக்காக வெட்கப்படாமல் நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை குறித்து வெட்கப்பட மாட்டார். ஆமென். அவர் எங்களை குறித்து உயர்ந்த நிலைமையில எங்களை வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். இன்னும் சத்தமா கைகளை தட்டுவோம். ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமென். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமென். இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்களை பார்த்து, இப்போ இல்ல நாங்க பாடலை பாடக்குள்ள என்ன செய்ய போறீங்க? கைகளை கொடுத்து அவங்ககிட்ட சொல்ல போறீங்க, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. ஆமென். புறம்பே தள்ளாத பூரண அன்பு என்று நீங்க கைகளை கொடுத்து சொல்லி பாட போறீங்க. சரியா? செய்வோமா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு இது, எல்லாரும் செய்வோம், எல்லாரும் செய்வோம். புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. கரங்களை கொடுத்து சொல்லுங்க, தள்ளாத பூரண அன்பு. எல்லாரும் எல்லாரும் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், இயேசுவின் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை வெட்டி சொல்லுவோம் அப்பாவை பார்த்து, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள்
எங்கள் வாழ்விலே. மீண்டுமாக மீண்டுமாக அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த வாலிப காலங்களில் அதிகமாக மற்றவர்களிடத்திலே அன்பை எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து, எங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து, மற்ற எல்லா இடங்களிலும் யாராவது எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, யாராவது எங்களிலே அன்பு செய்ய மாட்டார்களா, அப்படி என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் காலம்தான் இந்த வாலிப காலம். ஆனாலும் நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க எந்த மனுஷனை நம்பினாலும் ஒரு நேரத்தில் வெட்கப்பட்டு தான் போகிறீர்கள். நீங்கள் எந்த மனுஷனை நம்பினாலும் அந்த அன்பு நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இயேசுவின் அன்பு ஒன்றுதான் மாறாதது. ஆமேன். இயேசுவின் அன்பு ஒன்றுதான் மறவாதது. ஆமேன். மனிதர்கள் மாறிடுவார்கள், ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை அன்பு செய்கிறார். இது எவ்வளவு பெரிய விசேஷித்தமான ஒரு காரியம். அவ்வளவு பெரிய தேவன் இந்த சிறிய ஒன்றுக்கு உதவாத மனுஷர்களிடத்திலே அன்பு கூறுகிறார். ஆமேன். அதை விட எங்களுக்கு என்ன வேண்டும்? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. சுகமா புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மீண்டுமாக ஒரு விசை. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அப்படியாக இரண்டு கரங்களை நாங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி எங்களுடைய பரம தகப்பனை ஆராதனை செய்வோம். அப்பா, மேல் வைத்த உடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, மனுஷர்கள் என்னை விட்டு விலகி சென்ற போதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை மாறாததாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி என்று ஒரு விசை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். யாரையும் நாங்கள் பார்க்க தேவையில்லை, அங்குமிங்குமாக பார்க்க தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய தகப்பனோடு கூட இந்த நேரத்திலே உறவாட நீங்கள் ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ பிதாவே, ஓ எங்களை மீட்டவரே, மாறாதவர், நீர் மாறாதவர். ஓ எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருந்தவரே. ஓ மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்ளாத நேரத்திலே, ஓ எங்களுடைய ஆண்டவரே, நண்பர்கள் எங்களை புரிந்து கொள்ளாத நேரத்திலே, ஓ நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஓ நாங்கள் ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, ஓ நீர் எங்களை தேற்றினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை விட்டு விலகி சென்ற நேரங்கள் கூட அவர் எங்களை மறவாதவராய், அவர் மாறாதவராய், நல்ல தகப்பனாய் எங்களை துரத்தி வந்து அவருடைய அன்பை காட்டினாரே. அந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா, உம்முடைய அன்புக்காய் உமக்கு நன்றி. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நேரம் உங்களுடைய நேரம், நீங்களும் ஆண்டவரும் தனிமையாய் உறவாடுகிற நேரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ உம்முடைய அன்புக்காய் உமக்கு நன்றி. ஓ உம்முடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி. நல்ல நண்பனே, உமக்கு நன்றி. ஓ
தனிமையிலே அழுத போதெல்லாம் தாங்கி நடத்தின ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபந்தே ஓ ரபந்தே. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லுவோம், அப்பா, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், மரணமே வந்தாலும் ஆண்டவரே, யார் எங்களுக்கும் உமக்கும் இடையிலே வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவை எவராலும் பிரிக்க முடியாது. எந்த நிலையிலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோம். எந்த நிலையிலும் என் இயேசுவை ஆராதிப்பேன் என்று எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய தகப்பனை பார்த்து நாங்கள் இந்த நேரத்தில் ஆராதனை செய்வோம். அவர் எங்களை குறித்து அன்பாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். எங்களை குறித்து சந்தோஷப்படுகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களுடைய அன்பை சொல்லுவோம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சொல்லுவோமா? சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகமாய் தோன்றும், ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சுலோமா, சமவெளியோ, இரண்டிலும் நீங்கதான், இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ, இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். சொல்லுமா? முழு இதயத்தோடு எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதாரே பெரும்பான்மை. உலகத்தின் கண்ணில், உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றார் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில், அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதாரே பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்று சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. அட ஊர் என்று சொன்னாலும் பாரதி நின்றால் பிள்ளையல்லோ நான் உனக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ
சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சத்தமாய் பாடுவோம். சமவெளியோ இரண்டிலும் நீங்க தான்ப்பா, இரண்டிலும் நீரே தேவன். மீண்டுமாக சொல்லுவோம். உயர்மலையோ உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் பாதை முழுமனதோடு முழுமனதோடு எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழுமனதோடு ஆராதித்திடுவே. இரண்டு கரங்களை தலைக்கு மேலாக தட்டி அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவரை எந்த நிலையும் நாங்கள் ஆராதிக்க அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். உற்சாகத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை நமஸ்காரம் செய்வோம். அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்திலே எங்கள் இருதயங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். அந்த தேவன் நல்ல தேவன். எங்களை விட்டு கொடுக்காதவர். எங்களை விட்டு கொடுக்காத தேவனை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ யா ராமா தேராலா ராமா. ஓ நல்லவரே மக்கு நன்றி. ஓ நீ பெரியவர் சுவாமி, நீ பெரியவர் அப்பா. ஓ தனிமையிலே அழுத போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தேற்றுகிறதே. ஓ நீர் எங்களை கைவிடாத தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோஸ்திரம் அப்பா. ஏற்றமாய் தோன்றுகிற பாதைகளில் எல்லாம் எப்படியா ஏறுவோம் என்று நாங்கள் கலங்குகிற நேரம் எல்லாம் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதே. ஓ ஆண்டவரே, சறுக்கலாய் நாங்கள் விழுந்து விடுவோம் என்று நினைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பின்னலான விரல்களினாலே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வேற எதையும் நினைத்து பார்க்காமல் தகப்புடைய அன்பை மட்டுமே நினைத்து பார்த்தவர்களாக நாங்கள் இந்த நேரத்திலே அவரை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது மிகவும் பொல்லாத ஒரு உலகமாய் இருக்கிறது. நாங்கள் மாம்ச சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானானவன் பல மாம்ச இச்சைகளை காட்டி, பல பாவமான காரியங்களை காட்டி எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிறதான உறவை முறித்து போட பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பலத்தினாலே ஒன்றும் முடியாது. எங்களுடைய மாம்ச சிந்தையினாலே எங்களால் முடியாது. எங்களுடைய பலத்தை கொண்டு நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் வேண்டும். இந்த காலங்களிலே அவருடைய கிருபை இல்லாவிட்டால் சத்ருவானவன் எங்களை பறித்து செல்லக்கூடும். ஆகவே ஒரு விஷயம், எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவரே, என்னால் முடியாதப்பா. ஆண்டவரே, என்னால் இந்த பாவ சேற்றில் இருந்து ஆண்டவரே விலகி வர முடியாது. ஆண்டவரே, என்னால் முடியாது. நீர் என்னை நடத்தும், நீர் என்னை தூக்கி கொண்டு வாரும்.
ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் எனக்கு வேண்டும் என்று நாங்கள் அப்பாவை பார்த்து சொல்லுவோம். ஓ ஹalleluya. நான் என்று சொல்ல எனக்கொன்று தரமனு சொல்ல என்னிடமே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, தரமனு சொல்ல என்னிடமே தகுதியில்லாத என்னை உயர்த்தினது உங்கள் கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்கள் கிருபை. இல்லாம கிருபை இல்லை நானும் இல்லை. யேசப்பா உம்முடைய கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்கள் அருகில் வந்து அவருடைய கிருபையை தருகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது. அவருடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் மாறாதது. நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லும் நிலைமைக்கு வரும் பொழுது அவர் எங்களை அவருடைய கரத்திலே ஏந்தி தாங்கிக் கொண்டு போகிறார். அவருடைய கிருபைகளுக்கு அதிகமாய் தருகிறார். இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்மையோடு கூட 2 கரங்களையும் நாங்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி பரலோக தேவனிடத்தில் இருந்து உம்முடைய கிருபை வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். ஓ இயேசுவே, உம்முடைய கிருபையை தாரும் அப்பா. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததும் கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததும் கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. யேசப்பா, உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. கடைசியாக ஒரு விசை கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? இன்னும்